பிரியமான ஆன்லைன் குடும்பத்தாரே, உங்களை எல்லாம் இந்த ஃபெய்த் கிளினிக்ல சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கிறபடினால் பாஸ்டர்னால இணைய முடியல. கர்த்தர் என்னை உங்களோடு கூட இணைய வைத்திருக்கிறார். இன்னைக்கு மாதத்தின் கடைசி நாட்கள்ல நம்ம வந்திருக்கிறோம். எவ்வளவு பெரிய காரியம் இல்ல. இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மளை கண்ணின் மணி போல அவர் வழி நடத்தி கொண்டிருக்கிறார். ஒரு நாள் கூட நம்மள கர்த்தர் கீழே விழுக விடவே இல்லைங்க. நான் சொல்றேன், இனியும் கர்த்தர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். நீங்கள் கீழே விழுந்து அவமானத்துல நிக்க கர்த்தர் விடவே மாட்டார். இன்னைக்கு ஒரு தீர்க்க தரிசன வார்த்தைய கர்த்தர் உங்க மத்தியில பகிர்ந்து கொள்ளும்படியாக இந்த லைவ்ல கர்த்தர் உங்களையும் இணைய வைத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, யோசுவா 3ஆம் அதிகாரம் 1 வசனம், அதிகாலமே யோசுவா எழுந்திருந்த பின்பு அவனும் இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் சித்தீமிலிருந்து பிரயாணம் பண்ணி யோர்தான் மட்டும் வந்து அங்கே கடந்து போகும் முன்னே அங்கே தங்கினார்கள். யோசுவாவுக்கே நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலைங்க. அவ்வளோ பெரிய ஒரு யோர்தான், அந்த யோர்தானை எப்படி கடக்க முடியும்? வேதம் சொல்லுகிறது, அது அறுப்பு காலமா இருந்தபடியினால் அந்த வெள்ளம் கரை புரண்டு ஓடுமா, ஓவர்ஃப்ளோ, அதாவது தண்ணி ஓவர்ஃப்ளோல இருந்துச்சு. அப்போ இதை எப்படி நம்ம கடப்போம் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில யோசுவா யோர்தானுக்கு முன்பாக தங்கினார். அந்த தங்குற நேரத்துலதான் கர்த்தர் யோசுவாவுக்கு ஒரு ஐடியா, ஒரு ஸ்ட்ராட்டஜிய கொடுத்தாரு. நீ ஆசாரியர்களை உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு யோர்தான் மேல காலவை, அப்பொழுது அந்த தண்ணீர் குவியலாக நிற்கும். நம்ப முடியாத காரியங்க. யாராவது இப்படி செஞ்சா தண்ணி நிக்கும் நம்புவோமா? இப்படிதான் கர்த்தர் இந்த கடைசி நாட்கள்ல, மாதத்தின் கடைசி 2 நாட்கள்ல உங்களுக்கு கர்த்தர் செய்ய போற காரியம் என்னன்னா, நீங்க நம்ப முடியாதத, நீங்க எதிர்பார்க்காத, இதெல்லாம் நடக்குமான்னு நீங்க யோசிக்கிறீங்க இல்லையா, அந்த காரியத்தைய கர்த்தர் அற்புதமாய் மாற்றி தருவேன் என்று இன்றைய கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். நம் தேவன் மாறுதலை உண்டு பண்ணுகிற தேவன், நம் தேவன் மாற்றத்தை தருகிற தேவன். இதுவரைக்கும் மாறல நீங்க யோசித்துக் கொண்டிருந்த அனைத்து காரியங்களையும் கர்த்தர் மாற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஒரு காரியத்தை மாத்திர சிந்தித்துக் கொள்ளுங்க. யோர்தான் நதியவே குவியலாய் நிக்க வைத்த நம்முடைய தேவனுக்கு உங்களுடைய பிரச்சனை லேசான காரியங்க, லேசான காரியம். யோர்தான் நதியில காலை வைக்கும் பொழுது அந்த பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. இன்னைக்கு நீங்க எவ்வளவு பெரிய பிரச்சனையில இருந்தாலும் கவலைப்படாதீங்க. இன்னைக்கு கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவர்கிட்ட போய் முழங்கால் போட்டு இப்படி கேளுங்க, ஆண்டவரே, யோர்தான் நதிய குவியலாய் நிக்க வைத்த தேவன் அல்லவாப்பா நீங்க. யோசுவாவுக்காக யுத்தம் பண்ணின தேவன் அல்லவாப்பா நீங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக யோசுவாவை நீர் அழைத்தீர் என்பதை நிரூபித்த தேவன் அல்லவாப்பா நீங்க. எனக்கும் இந்த 2 நாட்களுக்குள்ளாக இந்த பர்டிகுலர் காரியத்துல நீங்க எனக்கு ஒரு நன்மை செய்யுங்கப்பா. யோசுவாவுக்கு செய்தது போல எனக்கும் செய்யுங்கப்பான்னு ஆண்டவர்ட்ட நீங்க கேட்க ஆரம்பிச்சிருங்க. நீங்க கேட்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இன்னைக்கு நான் சொல்றேங்க, கர்த்தர் நிச்சயம் நம்ப முடியாதத, செய்ய முடியாதத இந்த மாதம் முடிவதற்குள்ள நிச்சயம் செய்து முடிப்பார். ஒரு ராத்திரி போதுங்க ஆண்டவருக்கு சூழ்நிலைகளை தலைகீழாய் மாற்றுவதற்கு. யோர்தானுக்கு முன்பாக யோசுவா தங்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. எஸ், கர்த்தர் எதற்கு 3 நாள் அங்க யோசுவாவை அங்க தங்க வைத்தார்னா, சிச்சுவேஷனை தலைகீழா மாத்த போவதற்கு கர்த்தர் யோசுவாவை ப்ரிப்பேர் பண்ணினாரு. பிரியமானவர்களே, இந்த 29 டேஸ், மார்ச் 29ஆம் தேதி, இன்னைக்கு 30ஆம் தேதி வந்திருக்கிறீங்க. இத்தனை நாள் கர்த்தர் ஏன் வெயிட் பண்ணினார்னா, இந்த காரியம் தலைகீழாய் மாற போகிறது என்பதை காண்பிக்கிறதுக்காக தான் கர்த்தர் தாமதம் பண்ணி உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். இதை தாண்டினதுக்கு பிற்பாடும் பாருங்க, 2வதாக ஒரு காரியம், யோர்தானை தாண்டினதுக்கு பிற்பாடு பிரச்சனையெல்லாம் தீந்துரும் நினைச்சா, யோர்தானை தாண்டினதுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வருது. வாசிக்கிறேன் பாருங்க பிரியமானவர்களே, உங்களுக்காக வாசிக்கிறேன். யோசுவா 10ஆம் அதிகாரம், தேங்க்யூ ஜீசஸ். யோசுவா 9ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கிறேன். யோர்தானுக்கு இப்புறத்தில் மலைகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் லீபனோனுக்கு எதிரான பெரிய சமுத்திரத்தின் கரையெங்கும் உள்ள ஏத்தியரும் எமோரியரும் கானானியரும் பெருசியரும் ஏவியரும் எபூசியரும் இதை கேட்ட பொழுது, பாருங்க, யோசுவாவுக்கு விரோதமா ஒரு பிளான் போடுறாங்க. இன்னைக்கு நான் சொல்றேன் பிரியமானவர்களே, கர்த்தர் 2வதாக உங்களுக்கு சொல்லுகிறாரு, உங்களுக்கு விரோதமா போட்ட அனைத்து பிளான்ஸையும் கர்த்தர்
கொலாப்ஸ் பண்ண போகிறாரு, கர்த்தர் குழப்பி போட போகிறாரு. ஏன்னா உங்களோடு கூட இருக்கிறது சாதாரண மனுஷன் அல்ல, உங்களோடு கூட இருக்கிறது சர்வ வல்லமையுள்ள தேவன். கர்த்தர் சொல்லுகிறாரு, கர்த்தரின் சார்பில் இருக்கும் பொழுது உனக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? இங்க பாருங்க, ஏறக்குறைய 6 தேசங்கள் விரோதமாக யோசுவாவுக்கு ஒரு பிளான போட்டாங்க. ஆனா கர்த்தர் யோசுவா மடிந்து போவதற்கு இடம் கொடுக்கவே இல்லை. இந்த மாதம் உங்களுக்கு விரோதமா போட்ட அனைத்து பிளான்ஸையும் கர்த்தர் ஒன்றுமில்லாமல் போகும்படியாக இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறார். முதல் காரியம், நம்ப முடியாததை செய்ய போகிறாரு. 2வது, யோசுவாக்களே உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ண போகிறார். அவர் செய்கிற யுத்தம் எப்படி தெரியுமாங்க இருக்கும்? வேதம் சொல்லுகிறது பாருங்களேன். யோசுவா 9ஆம் அதிகாரம் 2வது வசனம். அவர்கள் ஒருமனப்பட்டு யோசுவாவோடும் இஸ்ரவேலரோடும் யுத்தம் பண்ண ஏகமாய் கூடினார்கள். ஒருவேளை இந்த மாதிரி உங்களுக்கு தெரிந்தவர்கள், தெரியாதவர்கள், உங்க நண்பர்கள், உங்களுடைய உறவினர்கள் எல்லாம் ஒரு மனமா கூடி உங்களோடு யுத்தம் பண்ணுவதற்கு ஒரு பிளான போட்டிருந்தாங்கன்னா, இந்த காலை வேளையில கர்த்தர் அவைகளை ஒன்றுமில்லாமல் ஆக்கி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க பிரியமானவர்களே? கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பித்தார் என்றால் உங்கள் எதிரிகள் வெட்கப்படும்படியாக உங்கள் தலையை நிமிர்த்தி கர்த்தர் அழகு பார்ப்பார். ஆமென். கர்த்தர் செய்ய முடியாதது என்று ஒன்றுமே இல்லைங்க. இன்னைக்கு நீங்க நம்புறீங்களா? கர்த்தர் எனக்காக ஏதோ ஒன்று செய்வார், கர்த்தர் உங்களுக்காக இந்த மாதம் முடிவதற்குள்ள ஏதோ ஒன்னு செய்வார் நம்புறீங்களா? நம்புற ஒவ்வொருவருக்கும் நிச்சயம் கர்த்தர் செய்து முடிப்பார். வாசிக்கிற 3வதாக கர்த்தர் இந்த 2 நாட்களில் செய்ய போறது. யோசுவா 10ஆம் அதிகாரம் 9வது வசனம். யோசுவா கில்காலில் இருந்து ராம் முழுவதும் நடந்து திடீரென்று அவர்கள் மேல் வந்து விட்டான். பாருங்க, ராம் முழுவதும் யோசுவா நடக்கிறாரு. சாதாரண விஷயம் இல்லைங்க. எவ்ரி பிளெஸிங் கம்ஸ் வித் ரூல்ஸ். எல்லா ஆசீர்வாதமும் ஒரு ரூல்ஸோட தான் கர்த்தர் அனுப்புவாரு. இங்க வேதம் தெளிவாக சொல்லுகிறது, ஒரு இரவுல ஒரு மாற்றம் வர வேண்டும் என்றால் அந்த இரவு முழுவதும் கர்த்தர் சொன்னதை யோசுவா செய்தார். இன்னைக்கு 3வதாக கர்த்தர் உங்ககிட்ட ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறாரு. இத்தனை இரவை நம்ம தூக்கத்துல கழித்திருப்போம். ஆனா இன்றைக்கு இந்த 30ஆம் தேதி இன்று இரவு கர்த்தருடைய சமூகத்துல உட்காருங்க பிரியமானவர்களே. உங்களுக்கும் யோர்தான் நதியின் அற்புதம் நடக்கும். உங்களுக்கும் செங்கடல் 2ஆய் பிளந்த அற்புதம் நடக்கும். உங்களுக்கும் இந்த ராஜாக்கள் விரோதமா எழும்பி ஒரு திட்டம் பண்ணினாங்க பாருங்க, அந்த திட்டத்தை கர்த்தர் எப்படி குழப்பினாரோ அதே போல உங்களுக்கு விரோதமாய் பிசாசு போட்ட அனைத்து திட்டங்களும் ஒன்றுமில்லாமல் இல்பொருளாகும். என்ன ரூல்ஸ் தெரியுமாங்க? ராம் முழுவதும் யோசுவாவை போல கர்த்தருடைய சமூகத்தில் அமருவதற்கு ஆயத்தமாகி கொண்டீங்களா? மோசே கூட இந்த ஸ்ட்ராட்டஜி தாங்க கர்த்தர் கொடுத்தாரு. செங்கடல் முன்பாக அந்த கரங்களை உயர்த்தி கோலை உயர்த்தி நிக்கும் பொழுது கர்த்தர் ராம் முழுவதும் மோசேவை நிக்க வச்சாராம். எவ்வளவு பெரிய விஷயம் பாத்தீங்களா? பாருங்க, இரவு ஜெபம் என்பது விளையேற பெற்றது. இத்தனை நாள் நம்ம தூக்கத்துல கழித்திருக்கிறோம். ஆனா இன்னைக்கு கர்த்தர் திட்டமும் தெளிவுமா உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். மகளே, மகனே, இன்னைக்கு உன்னுடைய இரவை ஜெபத்துல செலவிடு. இன்றைக்கு உன்னுடைய இரவை அந்நிய பாஷை பேச செலவிடு. இன்றைக்கு உன்னுடைய இரவை பாடல் பாடுகிறதுலயும் தேவனுடைய வசனத்தை வாசிக்கிறதுலயும் செலவிடு. நீங்க அப்படி கர்த்தரோடு கூட நேரத்தை செலவிட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்காக யோர்தான்கள் பிளக்கும். இங்க வேதம் சொல்லுகிறது, ராம் முழுவதும் யோசுவா நடந்து கொண்டிருந்தாராம். அப்ப வேதம் சொல்லுது பாருங்களேன், யோசுவா 10:9, திடீரென்று அவர்கள் மேல் வந்து விட்டான். திடீர்னு கர்த்தர் அற்புதம் செய்வாருங்க. ஆண்டவரை சாதாரணமா நினைச்சிடாதீங்க. நீங்க ஜெபத்திலையும் வேத வாசிப்பிலையும் அந்நிய பாஷையிலும் தரித்திருந்துட்டீங்கன்னா உங்களுக்காக கர்த்தர் சடன்லி மிரக்கிள்ஸ் செய்வார், சடுதியில் அற்புதம் செய்வார். பவுலும் சீலாவும் வேதம் சொல்லுகிறது, நடுராத்திரியில கர்த்தரை பாதி துதித்து கொண்டிருந்தார்கள். அதனாலதான் நான் சொல்றேன், இன்று இரவு கர்த்தருடைய சமூகத்துல உட்கார்ந்துருங்க. இத்தனை மாதங்கள் நீங்கள் பார்க்காத அற்புதத்தை கர்த்தர் நிச்சயம் இந்த 2 நாளில் அவர் செய்து முடிப்பார். என்ன நடந்தது தெரியுமாங்க? யோசுவா அந்த இரவுல அவர் நடந்து கர்த்தர் சொன்னதை செஞ்சுகிட்டு இருக்கும் பொழுது 10வது வசனம், கர்த்தரோ, யோசுவா 10:10, கர்த்தரோ அவர்களை இஸ்ரவேலுக்கு முன்பாக கலங்க பண்ணினார். இஸ்ரவேல் ஒரு சிறு கூட்டம், ஆனா இவர்களுக்கு விரோதமாக வந்தது மிகப்பெரிய தேசங்கள்.
ஆனா இங்க வேதம் சொல்லுகிறது கர்த்தர் யோசுவாவுக்கு முன்பாகவும் இஸ்ரவேலுக்கு முன்பாகவும் தேசங்களை கலங்க பண்ணினார். யோசுவா பயங்கரமான ஸ்ட்ராட்டஜிஸ் உபயோகப்படுத்தலங்க, பயங்கரமான பட்டயங்களை உபயோகப்படுத்தல. யோசுவா பயங்கரமான காரியங்களை எல்லாம் பிளான்ஸ் எல்லாம் போட்டு யுத்தத்துக்கு போகல. ஒன்னே ஒண்ணுதான் யோசுவா செய்தார். முழுவதும் கர்த்தருடைய சமூகத்தில் முழுவதும் கர்த்தர் என்ன செய்தாரோ அதை செய்வது, கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை செய்வதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். தன்னை ஒப்பு கொடுத்த யோசுவாவுக்காக கர்த்தரே இறங்கி வந்து தேசங்களை கலங்க பண்ணினார். இன்னைக்கு மூன்றாவதாக கர்த்தர் உங்களுக்கு செய்ய போற காரியம் என்னன்னா, தேசங்களை கலங்க பண்ண போகிறார். உங்களை எதிர்த்த அசுத்த ஆவிகளை, மனிதர்களை ஏவி உங்களை கலங்கடிக்கிற அசுத்த ஆவிகள் கர்த்தர் கலங்க பண்ண போகிறார். ஆமென். பாருங்க, வாசிக்கிற தொடர்ந்து என்ன நடந்துச்சு. யோசுவா 10:10. கர்த்தரோ அவர்களை இஸ்ரவேலுக்கு முன்பாக கலங்க பண்ணினார். ஆகையால் அவர்களை கிபியோனிலே மகா சங்காரமாய் மடங்கடித்து பெத்ரோனுக்கு போகிற வழியிலே துரத்தி அசகே மட்டும் முறியடித்தார்கள். யார் முறியடித்தாருங்க? இஸ்ரவேலர்கள். என்னால முடியாதுப்பா, எனக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சு, இனி யோர்தான் தாண்டி போனா எனக்கு வேற வழியே இல்ல, அங்க ஏறக்குறைய 6 தேசங்கள் விரோதமா நிக்குதுன்னு சொன்ன யோசுவாவுக்காக கர்த்தர் தேசங்களை கலங்க பண்ணினது மாத்திரமல்ல, அவர்களை முறியடிக்கிற பலத்தையும் கர்த்தர் கொடுத்தார். இன்னைக்கு நீங்க கர்த்தர் சொன்னதை மாத்திரம் இன்னைக்கு நீங்க செய்ய ஆரம்பிச்சுட்டீங்கன்னா, பிரதர் சிஸ்டர், உங்களுக்கு முன்பாக இருக்கிற ஏப்ரல் மாதம் நீங்க எந்தெந்த எதிரிகளை சந்திக்க போறீங்கன்றது கர்த்தருக்கு தெரியும். அவைகளை முறியடிக்கிற பலனை கர்த்தர் இந்த மாதமே உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு. ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. கர்த்தர் ப்ராசஸ் ஆரம்பிச்சுட்டாரு, நீங்க ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? அவர் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு பிற்பாடு நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா, உங்க ப்ரிப்பரேஷன் இல்லாம கர்த்தரால எதுவும் செய்ய முடியாதுங்க. அவர் ப்ராசஸ் ஆரம்பிச்சுட்டாரு, நீங்க ப்ரிப்பரேஷனை ஆரம்பிச்சிருங்க. பாருங்க, முழுவதும் கர்த்தர் சொன்னதை செய்த யோசுவாவுக்கு ஒரு மிகப்பெரிய அற்புதம் நடந்தது. வாசிக்கிறேன் பிரியமானவர்களே, 14வது வசனம், யோசுவா 10:14. இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட அந்நாளையொத்த நாள் அதற்கு முன்னுமில்லை அதற்கு பின்னுமில்லை கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். அப்படி என்ன சொற்களை கர்த்தர் கேட்டாரு தெரியுமாங்க? சந்திரனையும் சூரியனையும் ஒரே கோட்டுல கர்த்தர் நிக்க வைத்தாரு. பெரிய காரியம் இல்லங்க. கர்த்தர் சொன்னாரு, முழுவதும் நடன்னாரு. முழுவதும் யோசுவா நடந்தாரு. கர்த்தர் சொன்னதை செய்ததற்கு சந்திரனையும் சூரியனையும் பாருங்க ஒரே கோட்டுல கர்த்தர் நிக்க வைத்தார். எவ்வளவு பெரிய விஷயங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், உங்களை சுற்றி இருக்கிற எல்லா இயற்கைக்கு உட்பட்ட காரியங்களையும் உங்களுக்கு கீழ்ப்படியும்படியாக கர்த்தர் ஒரே கோட்டுல நிக்க வைப்பாரு. எல்லா காரியங்களும், பொருளாதாரம், உங்களுடைய ஜெப வாழ்க்கை, உங்களுடைய சுற்று இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் உங்கள் சொற்கேக்க கர்த்தர் அப்படியே நிற்க வைப்பாரு. ஒரு காரியத்தை செய்ய ஆயத்தமாகிக் கொள்ளுங்க. யோசுவா செய்தது போல முழுவதும் ஸ்பெண்ட் டைம் வித் காட். டுநைட் ஸ்பெண்ட் டைம் வித் காட். இன்று இரவு கர்த்தரோடு நேரத்தை செலவழிங்க. ஆமாங்க, இன்று இரவு ஜெபிக்கிற உங்களுக்கு கர்த்தர் இவ்வளோ பெரிய அற்புதத்தை செய்ய போகிறாரு. ஆயத்தமா இருக்கிறீங்களா? அது மாத்திரம் இல்லங்க, கர்த்தர் பாருங்க, வேதம் சொல்லுகிறது, இந்த மாதிரி அற்புதம் முன்னும் நடக்கலையா, இனியும் நடப்பதில்லையா. அந்த அளவுக்கு கர்த்தர் யாருக்கும் செய்திராத ஒரு தனிப்பட்ட அற்புதத்தை, ஒரு பிரைவேட் பிளெஸிங்க யோசுவாவுக்கு கர்த்தர் செய்தார். என் அன்பு பிரியமான குடும்பத்தாரே, என்னை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரியே, சகோதரனே, யாரோ ஒருவருக்கு கர்த்தர் பேசிக் கொண்டு இருக்கிறாரு. மகளே, நீ போய்கொண்டிருக்கிற இந்த போராட்டத்தை முறியடிப்பது லேசான காரியம். நீ என் சமூகத்துல உட்காரு. நீ என் சமூகத்துல யோசுவாவை போல அமர்ந்தாய் என்றால் உனக்கு விரோதமாய் எழும்புகிற எத்தனை ராஜாக்கள் வந்தாலும் அனைவரையும் கர்த்தரே கலங்கடிப்பேன் என்று உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறாரு. ஆயத்தமா இருக்கிறீங்களா? இந்த 4 காரியத்தை மறந்துடாதீங்க. பிசாசு உங்களுக்கு விரோதமா போட்ட பிளான்ஸ கர்த்தர் குலைக்க போகிறாரு. உங்களுக்கு விரோதமா எத்தனை பேர் எழும்பினாலும் அத்தனை பேர்த்தையும் கர்த்தர் கலங்க பண்ண போகிறாரு. இது வரைக்கும் நடக்காத, இனியும் நடக்க போகாத ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை உங்களுக்காக கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறாரு. நம்ப முடியாத ஒரு நன்மையை நிச்சயமாய் நீங்கள் அனுபவிப்பீர்கள். இந்த 4 காரியம் நடக்கணும்னா ஒரே ஒரு ரூல்ஸ் தான் கர்த்தர், ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான் ஆண்டவர் உங்ககிட்ட கேட்கிறாரு.
சொல்றாரு, மகளே மகனே முழுவதும் இன்று என்னோடு கூட நீ டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆயத்தமா இருக்கிறீங்களா? பிரியமான என் குடும்பத்தாரே, கர்த்தர் இன்னைக்கு சொல்றதை நீங்க நிர்விசாரணமாகவோ விளையாட்டாவோ நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஏன் இந்த லைவ்ல நீங்க ஜாயின் பண்ணிருக்கிறீங்கன்னா, ஏன் இந்த சத்தியத்தை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறீங்கன்னா, கர்த்தர் உங்களை ஜெபிக்க சொல்லுறார். கர்த்தர் உங்களை தன்னுடைய சமூகத்துல அமர சொல்லுறாரு. அதனாலதான் நீங்க இத கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. உங்க குடும்பத்துல எத்தனையோ பேர் இருக்கலாம், ரட்சிக்கப்பட்டவர்கள் இருக்கலாம், ஜெபிக்கிறவர்கள் இருக்கலாம், உபவாசிக்கிறவர்கள் இருக்கலாம், கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறவர்கள் கூட இருக்கலாம். ஆனா ஏன் நீங்க இந்த லைவ்ல கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க? ஏன் இதுல நீங்க இணைந்திருக்கிறீங்கன்னா, இது சும்மா ஏதோ தற்செயலாய் வந்ததல்ல. கர்த்தர் ஏதோ ஒரு மாற்றத்தை உங்களுக்கு செய்ய வேண்டும் என்று அவர் ஆர்வமாய் இருக்கிறார். அவர் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறாரு. இன்னைக்கு பிரியமானவர்களே, இன்று இரவு கர்த்தரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. உட்காருங்க. 12 மணிலிருந்து 3 மணி வரைக்கும் கர்த்தரோடு உட்காருங்க. ஒரு இரவுக்கே பிரியமானவர்களே, ஏறக்குறைய 6 ராஜ்யங்களை கர்த்தர் கலங்க பண்ணி சந்திரனையும் சூரியனையும் ஒரே கோட்டில கர்த்தர் நிற்க வைத்தார் என்றால், இன்றைக்கு கர்த்தரோடு கூட நீங்க நடக்க ஆயத்தமாகி விட்டீர்கள் என்றால், இன்று இரவு கர்த்தரோடு கூட நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண ரெடியாகி விட்டீர்கள் என்றால், நாளை காலை ஒரு மிகப்பெரிய அற்புதம் நிச்சயம் உங்களை வந்து சந்திக்கும். நீங்கள் ஒரு மிகப்பெரிய சாட்சிகளாய் கர்த்தர் உங்க குடும்பத்துல எழுப்புவார். கர்த்தர் சொல்லியிருக்காரு இல்லங்க, பாருங்க, கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்ததை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. எந்த மனுஷனும் கிரகிக்க முடியாத அற்புதங்களை தான் கர்த்தர் உங்களுக்கு செய்ய ஆயத்தமா இருக்கிறாரு. ஒருவேளை பார்த்து கொண்டு இருக்கிறவங்க டாக்டர் ரிப்போர்ட்டை நினைச்சு நீங்க கலங்கி கொண்டிருக்கலாம். ஒரு வித்தியாசமான ரிப்போர்ட், இது யாருனாலையும் மாத்த முடியாது என்று நீங்க ஒரு குழப்பத்தோட இருக்கலாம். என் அன்பு சகோதரிய சகோதரனே, பாருங்க, இந்த ரிப்போர்ட்டை மாத்துவது கர்த்தருக்கு லேசான காரியம். உங்களுடைய ரிப்போர்ட்ஸ கேன்சல் பண்ணி உங்க ரிப்போர்ட்டை பாசிட்டிவா கொண்டு வருவது கர்த்தருக்கு லேசான காரியம். இன்று இரவு கர்த்தருடைய சமூகத்துல அமருங்க. நாளைக்கு நீங்க நிச்சயமா சொல்றேன், ஒரு டெஸ்டிமனியோட, ஒரு சாட்சியோட இதே லைவ்ல நீங்க திரும்ப இணையுவீங்க. ஆமென். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? கர்த்தாவே, இன்னைக்கு நீங்க பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி. 4 தீர்க்க தரிசன காரியத்தை இன்னைக்கு நீங்க சொல்லியிருக்கிறீங்கப்பா. நம்ப முடியாத அற்புதத்தை செய்வேன்னு சொல்லி இருக்கிறீங்க. எதிரிகளுடைய பிளான்ஸ கொலாப்ஸ் பண்ணுவேன் என்று சொல்லி இருக்கிறீங்க. ஆண்டவரே அப்பா, இதுவரைக்கும் யாருக்கும் நடந்திராத ஒரு அற்புதத்தை உனக்கு செய்வேன் என்று சொல்லி இருக்கிறீங்க அப்பா. இயேசுவின் நாமத்தினால நீர் சொன்ன வார்த்தையின்படியே உங்களுடைய பிள்ளைகளுக்கு அப்பா நீங்க நன்மை செய்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன். என்னோடு கூட இந்த லைவ்ல விசுவாசத்துல கர்த்தர் எனக்கு ஏதோ ஒண்ணு செய்வார் என்ற நம்பிக்கையோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காய் நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால யோசுவாவின் தேவனே, யோசுவாவுக்கு செய்தது போலவே இவர்களுக்கும் செய்து யோர்தானை இவர்களுக்கு முன்பாக குவியலாய் நீர் நிற்க வைக்கும்படிக்காய் நான் ஜெபிக்கிறேன். இன்று இரவு இவர்களுக்கு ஒரு மாற்றத்தின் இரவாய் மாறட்டும் ஆண்டவரே. ஒரு டர்ன் அரவுண்ட் நைட்டாக இன்று இரவு மாறட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்க கட்டளை கொடுக்கிறோம். இவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா பிசாசின் செயல்கள் எல்லாம் இப்பொழுது கொலாப்ஸ் ஆவதாக. கர்த்தாவே, ஒவ்வொருவரையும் ரத்த கோட்டைக்குள்ள மறைக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் பேசியிருக்கிறாரு. இந்த லைவை நீங்க திரும்ப போட்டு கேளுங்க. இன்று இரவு ஏதோ ஒரு அற்புதத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்ய அவர் ஆவலா இருக்கிறார். அவர் விரும்புகிறார். அவர் செய்கிற காரியத்தை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாகிக் கொள்ளுங்க. அவர் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. நீங்க உங்க ப்ரிப்பரேஷனை நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆமென். தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங். வருகிற ஈஸ்டர் வரைக்கும், அதாவது ஏப்ரல் 5ஆம் தேதி வரைக்கும் அதிகாலை ஜெபம் 5:30 மணிலிருந்து 6:30 மணி வரைக்கும் B2B ஃபேமிலி என்ற யூடியூப் பேஜ்ல நடைபெறுகிறது. எங்களோடு இணைந்து கொள்ளுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங்.